அண்டு நீங்கள் இன்றைக்கி பார்க்க ஒரு விஷயம் வந்து வின் நம்பர். வின் நம்பர்னால் ஒன்றும் இல்லை, வெஹிக்கிள் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் சொல்லுவாங்க. இது உங்களுக்கு எங்கே இருக்கோன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது இருக்குல்ல, இந்த பார்ட் வருதுல, இதான் விஏஎன்எம் சொல்லுவாங்க. இது இன்ஜின் நம்பர். இதில் வந்து சிக்ஸ் டிஜிட் இருக்குல்ல, லாஸ்ட்டு 6 டிஜிட் வந்து சேஸ் நம்பர் சொல்லுவாங்க. இது உங்களுக்கு எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நீங்கள் ஒரு நியூ கார் வாங்குறீங்க, உங்கள்கிட்ட வந்து பிடிஏ செக் பண்ண வந்திருப்பீங்க, வண்டி நல்லா இருக்கா செக் பண்ண வந்திருப்பீங்க. அப்போ நீங்கள் நோட் பண்ண விஷயம் தான் இந்த வின் நம்பர். இந்த நம்பரும் உங்களோட இன்வாய்ஸ் நம்பர், அப்புறம் இன்சூரன்ஸ் நம்பர்லாம் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணணும். ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இங்கே பார்ப்பீங்கள்ல, இந்த ஒரு பிளேட் இருக்கும். இது வந்து டிரைவர் செக்மெண்ட் இருக்கக்கூடிய 2 பேனல்ஸ் பார்க்குறீங்க நீங்கள். இது வந்து விஏஎன் நம்பர் இருக்கக்கூடிய ஒரு பேனல். இந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து வெஹிக்கிளோட டயர் ப்ரெஷர், இது எவ்வளோன்னு சொல்லி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் 33 ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க, 33 எல்லாமே பிஎஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் எவ்வளோ இருக்கணும், பேக்கில் எவ்வளோ இருக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எவ்வளோ இருக்கணும், ரைட் சைடில் எவ்வளோ இருக்கணும் சொல்லி எல்லாம் போட்டிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இது பார்க்கலாம். இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துல எங்கே இருக்கும் விஏஎன் நம்பர்னால், இது இங்கே இருப்பாருங்க. இதை அழைச்சிருக்காங்க ஃபுல்லாகவே. இதான் வெஹிக்கிள் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்த நம்பரும் இங்கே இருக்க நம்பரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. கீழே இன்ஜின் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இங்கே கீழே இருக்கும் இன்ஜின் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பர்லாம் உங்களுக்கு வந்து எல்லாமே இன்வாய்ஸில் வரும். இன்வாய்ஸில் இந்த நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. இன்ஜின் நம்பர் என்ன, சேஸ் நம்பர் என்ன, இது எல்லாமே வந்திருக்கும். ஸோ இன்வாய்ஸ் செக் பண்ணலாம் நீங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இன்னொரு விஷயமும் இருக்குது. இது டயரோட சைஸ் சொல்லுவாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 215 போட்டிருப்பாங்க, 16 போட்டிருப்பாங்க, ஆர் 17 வந்து ரேடியஸ், வண்டியோட ரேடியல் அந்த அளவில் சைஸ் என்னென்னு போட்டிருக்காங்க. 17 சைஸ் போட்டிருக்காங்க. இதில் இந்த 215 இருக்குல்ல, 215 வந்து வண்டியோட இந்த டயரோட வித்து. ஆக்சுவலாக இந்த எஜ் டு இந்த எஜ் வரைக்கும் எவ்வளோ வித்து இருக்கும் சொல்லுவாங்க. இந்த 60 பார்த்தீங்கன்னா இந்த 215ல் 60% வந்து இந்த வித் இருக்கும், வால் ஸ்பேஸ் இருக்கும். தட் இஸ் கால்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒவ்வொரு பேட்ச் டு பேட்ச் மாறும். உங்களுக்கு ஒவ்வொரு வண்டி எடுக்கும் போதும் இது வந்து அப்போலோ பேட்ச் வருது. ஸோ மற்றவங்க பார்த்தீங்கன்னா வந்து எம்ஆர்எஃப் இருக்கும், இல்லை பிரிட்ஜ்ஸ்டோன் இருக்கும், சியேட் இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பட் டயர்லாம் மாற்ற முடியாது, பேட்ச் டு பேட்ச் மாறும், அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வேறு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.